Hello students, இன்னைக்கு permutation and combinations ஓட lecture 7 லாஸ்ட் லெக்சர்ல காம்பினேஷன்னா என்னன்னு பார்த்தோம். அப்புறம் அதோட ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்தோம், ப்ளஸ் சிம்பிளான காம்பினேஷன் ப்ராப்ளம்ஸ்லாம் பார்த்தோம். இப்போ பெர்முடேஷன்ல பார்த்த மாதிரி காம்பினேஷன்லயும் நிறைய கேசஸ் வச்சு வரும், லைக் கண்டிஷன்ஸ்லாம் இருக்கும். அந்த மாதிரி இன்னைக்கு சில கண்டிஷன்ஸ் பார்க்கலாம். ஓகே, பெர்முடேஷன்லயும் நம்ம பிரின்சிபல் ஆஃப் இன்க்ளூஷன் அண்ட் எக்ஸ்க்ளூஷன் பார்த்துருக்கோம். அது பிரின்சிபல் ஆஃப் இன்க்ளூஷன்னா என்னன்னா, லைக் உங்களுக்கு வந்து ஒரு செட் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ் கொடுத்துட்றாங்களே, என் டிஃப்ரெண்ட் ஆப்ஜெக்ட்ஸ். அதுலேருந்து உங்களை செலக்ட் பண்ண சொல்லுவாங்க 6 ஆப்ஜெக்ட்ஸ். ஆனால் அதில் ஏற்கனவே பி ஆப்ஜெக்ட்ஸ் செலக்ட் ஆகிருக்கும், இல்லைனா பி ஆப்ஜெக்ட்ஸ் வந்து செலக்ட் பண்ணவே கூடாதுன்னு சொல்லிடுவாங்க. இதுதான் பிரின்சிபல் ஆஃப், அதாவது ஒன்று அந்த பி ஆப்ஜெக்ட்ஸ் ஏற்கனவே இன்க்ளூடடாக இருக்கும், அது இன்க்ளூஷன், பிரின்சிபல் ஆஃப் இன்க்ளூஷன். அந்த 6 ஆப்ஜெக்ட்ஸ்ல ஏற்கனவே இந்த பி ஆப்ஜெக்ட்ஸ் இருக்குன்னு சொல்லிடுவாங்க. இல்லைனா இந்த பி ஆப்ஜெக்ட்ஸ் இருக்க கூடாதுன்னு சொல்லிடுவாங்க, எக்ஸ்க்ளூட் பண்ணிடுவாங்க. அது பேரு பிரின்சிபல் ஆஃப் எக்ஸ்க்ளூஷன். ஓகேவா? சரி, இதுல என்ன சொல்றாங்கன்னு பார்க்கலாம். The number of ways of choosing R objects out of n different objects if p particular objects must be excluded. இப்போ நம்ம வந்து n ஆப்ஜெக்ட்ஸ் இருக்குன்ட்டாங்க, n டிஃப்ரெண்ட் ஆப்ஜெக்ட்ஸ் இருக்கு. அதில் வந்து 6 ஆப்ஜெக்ட் செலக்ட் பண்ண போகிறோம். நார்மலாக வந்து இது என்ன வேஸ்னா என்சிஆர் தானே செலக்ட் பண்ணுறதுக்கு. அரேஞ்ச் பண்ணதுன்னு கேட்டால் தான் என்பிஆர். இது வந்து வெறும் செலக்ட் மட்டும் பண்ணுறதுனால என்சிஆர், சூஸ் மட்டும் பண்ணுறோம். அப்போ என்சிஆர்னா ஓகே, என்சிஆர் இதில் வந்து பி பர்டிகுலர் ஆப்ஜெக்ட்ஸ் மஸ்ட் பி எக்ஸ்க்ளூடட்னு தான். இப்போ இது என்ன ஆகும்னா, இப்போ எனக்கு என்ன இருக்கிறதுல நான் வந்து இப்போ 10 ஆப்ஜெக்ட்ஸ் இருக்கு, அதில் நான் வந்து 3 செலக்ட் பண்ணோம். ஆனால் எனக்கு என்ன சொல்றான்னா, இந்த 10லேருந்து நான் ஒரு பர்டிகுலர் ஒரு 4 இதை மட்டும் நான் எப்போவுமே சூஸ் பண்ணக்கூடாதுன்னு. அப்போ அந்த 4 எனக்கு போயிட்டா 10 - 4ன்ட்டு இருக்கிற 10ல் அந்த 4 வந்து நான் எடுத்து தனியாக வச்சிடறேன். மிச்சம் இருக்கிறது என்கிட்ட 6 தான் இருக்கும். அந்த 6லேருந்து நான் 3 செலக்ட் பண்ணணும் இப்போ. ஓகேவா? அப்போ என்ன ஃபார்முலானா n - p cr. இந்த ஃபர்ஸ்ட் வந்து n - p cr தான் ஃபார்முலா. ஓகேவா? இப்போ அந்த மாதிரி செகண்ட் பார்க்கலாம். அதே மாதிரி என்சிஆர்னே ஸ்டார்டிங் வச்சுப்போம். இப்போ என்ன ஆகும்னா, நம்பர் ஆஃப் வேஸ் ஆஃப் சூசிங் R ஆப்ஜெக்ட்ஸ் அவுட் ஆஃப் n டிஃப்ரெண்ட் ஆப்ஜெக்ட்ஸ் இஃப் p பர்டிகுலர் ஆப்ஜெக்ட்ஸ் மஸ்ட் பி இன்க்ளூடட். அதாவது இந்த p ஆப்ஜெக்ட்ஸ் ஏற்கனவே அந்த 6 ஆப்ஜெக்ட்ஸ்ல இருக்கு. இப்போ அந்த கிரிக்கெட் பிளேயர் டீம் எக்ஸாம்பிள் சொல்லியிருப்போம்ல, 15 பேர் இருக்காங்க, அதுல வந்து 11 பேருக்கு வந்து டீம் எடுக்கிறோம். ஆனா ஏற்கனவே ஒரு பிளேயர் வந்து அந்த டீம்ல எப்பவுமே இருப்பான் அப்படின்னா, லைக் அவன் தான் கேப்டன்னு வச்சுப்போம். கேப்டன் எப்பவுமே டீம்ல இருப்பாரு அப்படின்னா, நம்ம 15 பேர்ல இருந்து ஏற்கனவே ஒருத்தர் டீம்ல இருக்காரு. அப்படின்னா நான் மீதி 14 பேர்ல இருந்து 10 பேரை செலக்ட் பண்ணா போதுமா? கரெக்டா? அப்ப எனக்கு இப்படி இது எப்படி வரும்னா, லைக் ஒரு பி பர்டிகுலர் ஆப்ஜெக்ட் ஏற்கனவே அந்த லிஸ்ட்ல அந்த நம்ம சூஸ் பண்ண போற 6 ஆப்ஜெக்ட்ஸ்ல இன்க்ளூட் ஆயிருக்குன்னா, எனக்கு வந்து ஏற்கனவே அந்த 6 ஆப்ஜெக்ட்ஸ்ல பி இருக்கிறதுனால நான் 11ல எப்படி ஒரு கேப்டன் இருக்கிறதுனால 10 மட்டும் சூஸ் பண்ணுவோம். அந்த மாதிரி R - p சூஸ் பண்ண போதும். எதுல இருந்துன்னா n - p வந்து இது வந்து இந்த செகண்ட் ஒன்று இன்க்ளூஷன்னா n - p r cr - p, எக்ஸ்க்ளூஷன்னா n - p cr. ஓகேவா? இது ஃபார்முலா இப்போ புரிஞ்சிருச்சா? சரி, அடுத்து இதுல ப்ராப்ளம்ஸ் பார்க்கலாம். ஓகே, ப்ராப்ளம்ஸ் முன்னாடி இன்னொன்று ஒன்று இருக்கு. Total number of combination of n different objects taken one or more at a time வந்து 2n - 1ன்றாங்க. நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல ப்ராப்பர்ட்டிஸ் ஒன்று பார்த்துருப்போம். nc0 plus nc1 plus nc2 plus nc3 plus ncn - 1 plus ncn வந்து என்னது 2n. கரெக்டா? இது வந்து நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்த ஒரு ப்ராப்பர்ட்டி. இப்போ இங்க என்ன சொல்றாங்கன்னா, டோட்டல் நம்பர் ஆஃப் காம்பினேஷன் ஆஃப் n டிஃப்ரெண்ட் ஆப்ஜெக்ட்ஸ். உங்களுக்கு n டிஃப்ரெண்ட் ஆப்ஜெக்ட்ஸ் கொடுத்துட்றாங்க, டேக்கன் ஒன் ஆர் மோர் அட் அ டைம். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒன்று நீங்க கொடுத்துருக்க n ஆப்ஜெக்ட்ல இருந்து ஒரு ஆப்ஜெக்ட் செலக்ட் பண்ணலாம், இல்லை n ஆப்ஜெக்ட்ல இருந்து எதனா 2 ஆப்ஜெக்ட் செலக்ட் பண்ணலாம். செலக்ட் ஒன், select any one, or select any two,
அதோட மீனிங் இதுதான். அதாவது நம்பர் ஆஃப் வேஸ் எத்தனை இருக்குன்னு கேட்குறான். ஒரு ஆப்ஜெக்ட் செலக்ட் பண்ண, இல்லை 2 ஆப்ஜெக்ட் செலக்ட் பண்ண, இல்லைன்னா அடுத்து செலக்ட் எனி 3 வரும். அந்த மாதிரி n வரைக்கும் n ஆப்ஜெக்ட்ஸ் கொடுத்தா n ஆப்ஜெக்ட்ஸ் தானே செலக்ட் பண்ண முடியும். அதுக்கு மேலே நம்மளால செலக்ட் பண்ண முடியாது. இப்போ செலக்ட் எனி 3 ஆர் இந்த மாதிரி செலக்ட் எனி 4, செலக்ட் எனி 5, இந்த மாதிரி செலக்ட் எனி n செலக்ட் n ஆப்ஜெக்ட்ஸ். n ஆப்ஜெக்ட்ஸ் கொடுத்துட்டு அதுலேருந்து ஒரு ஆப்ஜெக்ட் எடுக்கலாம். அதாவது உங்களுக்கு ஒரு 5 டைப்ஸ் ஆஃப் ஃப்ரூட்ஸ் கொடுத்துட்றாங்க. சரி, வெஜிடபிள்ஸ் வச்சுப்போம். 5 டைப்ஸ் ஆஃப் வெஜிடபிள்ஸ் கொடுத்துட்டு இதுலேருந்து எதனா ஒரு வெஜிடபிள் எடு, இல்லை எதனா 2 வெஜிடபிள் எடு, இல்லை 3 எடு, இல்லை 4 எடு, இல்லை 5 எடுன்னு கேட்பாங்க. இது மொத்தம் எத்தனை வேஸ்ட்டில் பண்ணலாம் தான் கேட்குறாங்க. லைக் நார்மலாக எப்படி பார்ப்போம்னா 5 கொடுத்துட்டு எதனா 6 வந்து டெஃபினட்டாக சொல்லிடுவாங்க. இங்கே 6 வந்து நிறைய வேல்யூஸ் இருக்குது. ஆருக்கு வந்து 1 இருக்கலாம், 2 இருக்கலாம், 3 இருக்கலாம், 4 இருக்கலாம், 5 இருக்கலாம். n5 இருக்குது அப்படின்னா இப்போ புரியுதா இது? அதாவது நார்மலாக என்ன பண்ணுவோம், என்சிஆர் அந்த 6 வேல்யூவும் சொல்லிடுவோம். இப்போ என்ன கேட்குறாங்கன்னா 6 வந்து நான் 1 இருக்கலாம், 2 இருக்கலாம், 3 இருக்கலாம், 4 இருக்கலாம், 5 இருக்கலாம், n5னா அப்போ எனக்கு என்ன வேல்யூன்னு கேட்குறோம். இப்போ இந்த ப்ராப்பர்ட்டி பார்த்தோம்ல, NC0, NC1, NC2, NC3, so on, NCn ஆட் பண்ணால் 2n. இதில் நம்ம NC0னா என்ன அர்த்தம்? n ஆப்ஜெக்ட்ஸ்லேருந்து 0 செலக்ட் பண்ணுது. ஆனால் இங்கே என்ன கேட்குறான், நம்ம செலக்ட் பண்ண வேண்டியது 1 or more இருக்கணும். அப்படின்னா எனக்கு 0 இல்லை. அப்போ எனக்கு தேவையானது என்னன்னா 1 செலக்டிங் எனி 1 வந்து NC1 கொடுத்துருக்கேன். வந்து 2னா NC2, 3னா NC3, so on, NCn-1 அப்புறம் NCn ஈக்குவல் டு நான் இதை 2n மைனஸ் NC0ன்னு எழுதலாமா? நான் இந்த NC0 இப்படி எடுத்துன்னு வந்துடுறேன். எனக்கு ரிக்வயர்டு வந்து இந்த LHS இது கொஷின், அதாவது ஸ்டேட்மெண்ட்டில் இருக்கிறது என்னன்னா கொடுத்துருக்க டிஃப்ரெண்ட் ஆப்ஜெக்ட்ஸ் வந்து நான் 1 or more ஆப்ஜெக்ட் செலக்ட் பண்ணோம். அதுக்கு மொத்த நம்பர் ஆஃப் வேஸ் எதுன்றான். 1 ஆப்ஜெக்ட் செலக்ட் பண்ணது NC1, 2னா NC2, அந்த மாதிரி so on n வரைக்கும் நம்ம சூஸ் பண்ண முடியும். அதனால NCn இல்லை NC0 நம்மளுக்கு தேவையில்லை. அப்போது NC0 வேல்யூ என்ன, அதுவும் ப்ராப்பர்ட்டியில் பார்த்தோம். NCn ஈக்குவல் டு NC0 ஈக்குவல் டு 1. அப்போ எனக்கு 2n-1 இதுதான் இந்த ஃபார்மில் வருது. இன்கேஸ் 0 or more, no or more items, no items or no items கூட அலோவ் பண்ணாங்கன்னா 2n வரும். 0 or more items சொன்னால் 2n வரும். அப்போ நீங்கள் NC0 கன்சிடர் பண்ணிக்கலாம். கொஷின் பொறுத்து தான் அது. ஓகேவா? ஓகே, இப்போ வந்துட்டு கொஷின் ப்ராப்ளம் பார்க்கலாம். In how many ways can a cricket team of 11 players be chosen out of batch of 15 players? ஓகே, இது நான் மேலே சொன்ன எக்ஸாம்பிள் தான். என்னென்னா n வந்து 15 பிளேயர்ஸ் இருக்காங்க. நம்ம செலக்ட் பண்ண வேண்டியது 11 பிளேயர்ஸ். there is no restriction on the selection. ஏ செலக்ட் பண்ண எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் இல்லைன்னா நம்பர் ஆஃப் வேஸ் பார்த்தீங்கன்னா என்னது 15லேருந்து 11 செலக்ட் பண்ணோம்னா 15C வரும். இதை வேறு எப்படி எழுதலாம்? NCR வந்து NCn-6ன்னு எழுதலாமா? அப்போ நான் 15C4 இது ஈக்குவல் 15 into 14 into 13 into 12 by 4 factorial. 4 factorial 24. 12 ones are 2s are. இது வந்து 7. அப்போனா 15 13 எவ்வளோ வரும்? 150, 195 வருமா? 195 into 7, 1400, 1365 ஆன்சர். ஓகேவா? இப்போ பி பார்ப்போம். பி தான் பிரின்சிபல் ஆஃப் எக்ஸ்க்ளூஷனா இன்க்ளூஷனான்னு முதல்ல நீங்கள் கெஸ் பண்ணுங்க. எ பர்டிகுலர் பர்சன் இஸ் ஆல்வேஸ் சோசன். ஆல்வேஸ் சோசன்னா அர்த்தம் அவர் எப்போவுமே டீமில் இருக்காருன்னு அர்த்தம். இது நான் சொன்ன எக்ஸாம்பிள் தான். அப்போது இது வந்து இன்க்ளூஷன். இன்க்ளூஷன் ஃபார்முலா என்ன? n-p cr-p. பி வேல்யூ வந்து இங்கே 1, ஏன்னா ஒரு பிளேயர் தான் ஆல்வேஸ் இன்க்ளூடட்ன்றாங்க. அப்போ எனக்கு 15-1 c 11-1 தான் ஆன்சர். இது வந்து 14C 10.
14C10 எப்படி எழுதலாம்? 14C4ன்னு எழுதலாம். அது வந்து 14 into 13 into 10 into 11 by 4 factorial. இல்லை 12 into 11. இது 1s are 2s are 2s are 7s are 13 11 பார்த்தீங்கன்னா 143 into 7 7 3 21 1 2 7 2 7 4 வந்து 28 30 0 3 7 1 7 1001 தான் இதோட ஆன்சர். ஓகேவா? இப்போ எக்ஸ்க்ளூஷன், அதாவது a particular player is never chosen. அந்த 15 பிளேயர்ஸ்ல ஒரு பிளேயரை மட்டும் எப்பவுமே செலக்ட் பண்ணவே மாட்டாங்க. அது பார்த்தீங்கன்னா எக்ஸ்க்ளூஷனா? அப்போ ஒருத்தர் எப்பவுமே டீம்லேயே எடுக்க மாட்டோம்னா அப்போ செலக்ட் பண்ணது நம்மளுக்கு எத்தனை பேர் இருப்பாங்க? n-p இருப்பாங்க. p பிளேயர்ஸை செலக்ட் பண்ணலன்னா n-pலேருந்து நம்ம மற்றவங்கள செலக்ட் பண்ணோம். இங்கே p வேல்யூ வந்து 1, ஏன்னா ஒருத்தரை மட்டும்தான் வந்து எப்பவுமே சூஸ் பண்ணல. அப்போ இங்கே வந்து 15 மைனஸ் ஃபார்முலா என்னன்னா n-p cr. r வந்து நம்ம எடுக்கணும், ஒருத்தரை சூஸ் பண்ணலை, அதனால r வந்து அப்படியே தான் இருக்கும். 15 minus C11, இது வந்து 14C11. இது எப்படி எழுதலாம்? 14C3ன்னு எழுதலாமா? அப்போ 14 into 13 into 12 by 3 factorial. 3 factorial 6. அப்போ இது வந்து 2 ஆயிடும். 14 13 என்ன வரும்? 14 14 196. 14 13 வந்து 182 வரும். 182 into 2 அது பார்த்தீங்கன்னா 4 16 1 364 தான் ஆன்சர் இதுக்கு. ஓகேவா? இன்க்ளூஷனுக்கு எக்ஸ்க்ளூஷனுக்கு இப்போ டிஃப்ரென்ஸ் புரிஞ்சுச்சா? ஓகே, அடுத்து there are 5 maths books, 4 science books, 3 literature books. How many collections can a person make when all books are different? ஓகே, 5 மேத்ஸ் புக் இருக்கு. லைக் எப்படி எடுத்துக்கலாம்னா, ஒன்று வந்து பெர்முடேஷன் அண்ட் காம்பினேஷன் பற்றின புக்கு, ஒன்று வந்து ப்ராபபிலிட்டி பற்றி புக்கு, ஒன்று வந்து ஜாமெட்ரி பற்றி புக்கு. இந்த மாதிரி 5 மேத்ஸ் புக் இருக்கு. இப்போ இதெல்லாம் டிஃப்ரெண்ட் புக்கா? இந்த மாதிரி 4 சயின்ஸ் இருக்குது. ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்னி, ஜுவாலஜி பற்றி 4 சயின்ஸ் புக்கு, 3 லிட்ரேச்சர் புக்கு, இங்கிலீஷ், தமிழ், ஹிந்தின்னு வச்சுப்போம். இந்த மாதிரி மொத்தம் 5 + 4 + 3ன்னு 12 புக்ஸ் இருக்கு. இதுலேருந்து எத்தனை கலெக்ஷனை வந்து ஒருத்தர் மேக் பண்ணலான்னு கேட்குறாங்க ஒரு பர்சன். ஓகே, எத்தனை கலெக்ஷன் மேக் பண்ணலான்னா, அதாவது கலெக்ஷன்னா என்ன சொல்ல வரேன்னா, ஒன்று நீங்கள் இந்த 12 புக்ஸ்லேருந்து எதனா ஒன்று செலக்ட் பண்ணலாம், இல்லை எதனா 2 செலக்ட் பண்ணலாம், இல்லை எதனா 3 செலக்ட் பண்ணலாம். அந்த மாதிரி கேட்டு வராங்க. கலெக்ஷன்னா வந்து என்னென்னு, லைக் 3 புக் எடுக்கலாம், இல்லை 12 புக்ஸுமே கூட நீங்கள் செலக்ட் பண்ணலாம். இப்போ நான் மேத்ஸ்லேருந்து ஒரு புக் எடுக்கிறேன் அப்படின்னா, நான் மேத்ஸ்லேருந்து 2 புக் எடுத்தால் அது ஒரு கலெக்ஷன் வரும், இல்லை சயின்ஸ்லேருந்து 3 புக் எடுத்தால் அது ஒரு கலெக்ஷன். அப்போ எனக்கு என்ன மீன் பண்ணுறாங்கன்னா, லைக் 12 புக்ஸ் வந்து நான் லைக் எதனா செலக்ட் பண்ணியே ஆகணும், அது எனக்கு ஒரு கலெக்ஷன் கொடுத்துரும். அந்த மாதிரி எத்தனை கலெக்ஷன் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க, கேட்குறாங்க. அப்போது 12 புக்ஸில் நான் வந்து ஃபஸ்ட்டு ஒரு புக் செலக்ட் பண்ணுறேன், அப்புறம் 2 புக் எடுக்கிற கலெக்ஷன், அப்புறம் 3 புக் இருக்க கலெக்ஷன், அப்புறம் 4 புக் இருக்க கலெக்ஷன், ஸோ ஆன். நான் வந்து 11 அப்புறம் 12 புக்ஸுமே செலக்ட் பண்ணுறேன், 12 புக்ஸுமே எடுத்துக்கிறேன், அது ஒரு கலெக்ஷன். சாரி, 12C 12 இது. இப்போ இது ஃபார்முலா என்ன சொல்லுங்கள்? மேலே பார்த்தோம், NC1லேருந்து NCn எடுக்க ஆட் பண்ணால் எனக்கு வந்து 2^12 - 1 இதுதான் என்னோட ஃபைனல் ஆன்சர். அப்போ நான் இத்தனை கலெக்ஷன்ஸ் பண்ண முடியும், 2^12. ஏன்னா எனக்கு 12 புக்ஸ் இருக்குது, 12 புக்ஸுமே டிஃப்ரெண்ட்டுன்னு சொல்லிட்டாங்க. டிஃப்ரெண்ட்னா நான் எனக்கு வந்து n வந்து 12, அதில் வந்துட்டு நான் வந்து கலெக்ஷன்ஸ் பண்ணோன்னா நான் ஒரு புக் செலக்ட் பண்ணலாம் 12லேருந்து, இல்லைனா 2 புக் செலக்ட் பண்ணலாம், 3 புக், இல்லைனா 12 புக்ஸுமே செலக்ட் பண்ணலாம். இதுதான் டிஃப்ரெண்ட் நம்பர் ஆஃப் பேஜ். ஆனால் 0 புக்ஸ் வராது, ஏன்னா 0 புக்ஸ்னால் எனக்கு கலெக்ஷனே இல்லை, நான் புக்கே செலக்ட் பண்ணலன்னு அர்த்தம். ஓகேவா? இப்போ இந்த சம்மோட ஆன்சர் வந்து 2^12 - 1. 2^12 என்ன தெரியுமா? 2^10 வந்து 1024.
இப்போ 2^11 வந்து 2048, 2^12 வந்து 4096. இப்போ எனக்கு ஆன்சர் வந்து 4095 தான் ஆன்சர். ஓகே, அடுத்து பார்க்கலாமா? அடுத்து வந்து ஒரு டாபிக் பார்ப்போம். காம்பினேஷன் ஆஃப் அலைக் ஆப்ஜெக்ட்ஸ். ஓகே, அலைக் ஆப்ஜெக்ட்ஸ் பெர்முடேஷன் கூட நம்ம இதில் பார்த்துருப்போம். பெர்முடேஷன் ஆஃப் அலைக் ஆப்ஜெக்ட்ஸ் என்ன சொல்லுங்க? பெர்முடேஷன் ஆஃப் அலைக் ஆப்ஜெக்ட்ஸ் வந்து லைக் இப்போ எத்தனை அலைக் ஆப்ஜெக்ட்ஸ் இருக்குன்றது. இதில் வந்து என்னமே ஐடென்டிக்கல்ன்றாங்க. அதில் அப்படி பார்த்துருக்க மாட்டோம். இப்போ n ஆப்ஜெக்ட்ஸ் இருக்குன்னா அதில் P1 வந்து ஒரு டைப்பு, P2 வந்து ஒரு டைப்பு, P3 வந்து ஒரு டைப்பு, P4 வந்து ஒரு டைப்புன்னு பார்த்துருப்போம்ல. P1, P2, P3, P4. இது வந்து NP1 இருக்கு, இது NP2 இருக்கு, இது NP3 இருக்கு, இது ஓகே அப்படி கூட வேணாம். P1, P2வே நம்பர்னு எடுத்துப்போம். லைக் இந்த வேர்ட்ஸ்லாம் பார்த்துருப்போம், சக்ஸஸ்லாம் பார்த்தோம்ல. சக்ஸஸில் பார்த்தீங்கன்னா 2C ரிப்பீட் ஆகுது, 3S இருக்கு. அப்போனா இதோட பெர்முடேஷன் எத்தனை? 7 பை ரிப்பீட் ஆகுது 2 into 3 பார்த்துருப்போம். காம்பினேஷனில் எப்படி பார்த்துறோம்னா என்னமே அலைக்குன்னு பார்த்துறோம். என்னமே அலைக்னா நம்பர் ஆஃப் காம்பினேஷன் ஆஃப் n ஐடென்டிக்கல் ஆப்ஜெக்ட்ஸ் டேக்கிங் r at a time is 1ன்றான். 1ன்னு எப்படி சொல்றான்னா எனக்கு வந்து 5 ஆப்பிள் தராங்கன்னு எடுத்துப்போம். ஆப்பிளுக்கு இங்கே டிஃப்ரென்ஸ் சொல்ல முடியாதுல்ல, ஒரு பழத்துக்கும் இன்னொரு பழத்துக்கும். ஷேப் வேணா லைட்டாக மாறும், பட் பார்த்து ஒரே மாதிரி தானே இருக்கும். நான் வந்து 5 ஆப்பிள் தராங்க. இந்த 5 ஆப்பிள் வந்து நான் எந்த ஆப்பிள் எடுத்தாலும் இந்த நம்பர் ஆஃப் காம்பினேஷன் ஆஃப் n ஐடென்டிக்கல் ஆப்ஜெக்ட்ஸ் லைக் எத்தனை நான் nலேருந்து எடுக்கிறேன்னு சொல்லலை. எப்படி எடுத்தாலும் எனக்கு 1 தான் பாசிபிலிட்டி. ஏன்னா எல்லாமே ஐடென்டிக்கல். எதை எடுத்தாலும் ஒரு டிஃப்ரென்ஸும் மேக் பண்ண போகிறதில்ல. நான் இப்போ அந்த 5 பழத்துல எதனா 2 பழம்னு கேட்டா எனக்கு 5மே பார்த்து ஒரே மாதிரி தான் இருக்கு. நான் எந்த 2 எடுத்தாலும் அது டிஃப்ரெண்ட் கேஸா வர போறதில்ல. அப்போ எனக்கு எப்பவுமே நம்பர் ஆஃப் காம்பினேஷன் ஆஃப் n ஐடென்டிக்கல் ஆப்ஜெக்ட்ஸ் டேக்கிங் r வந்து 1 தான். n ஐடென்டிக்கலா இருக்கணும். லைக் இப்போ 5 ஆரஞ்சு இருக்கு, அதுல இருந்து 4 ஆரஞ்சு எடுக்க சொல்றாங்கன்னா நான் எந்த 4 ஆரஞ்சு எடுத்தாலும் எனக்கு விட்டு போற இன்னொன்னுக்கும் நான் செலக்ட் பண்ண 4த்தையும் எந்த டிஃப்ரென்ஸும் இருக்காது. அதனால எப்பவுமே செலக்டிங் எனி 4 வந்து 1 தான். இன்கேஸ் இந்த ஆப்பிள் மேலே ஒரு ஸ்டிக்கர் ஒட்டி நம்பர் தராங்க 1, 2, 3ன்ட்டு நம்பர் 5 வரைக்கும் தராங்க அந்த 5 ஆப்பிள்ஸ் மேலேனா அப்போ எனக்கு இது ஐடென்டிக்கல் கிடையாது. ஏன்னா அது மேலே ஒரு நம்பர் இருக்கு, அதெல்லாம் டிஃப்ரெண்ட் ஆகிடும். அப்போ என்ன வர சொல்லுங்க? 4 ஆப்ஜெக்ட் செலக்ட் பண்ண, 5 ஆப்பிள்லேருந்து 4 செலக்ட் பண்ண, அப்போ வந்து 5C4 வரும். எப்போ? நாட் ஐடென்டிக்கல் தான். இன்கேஸ் ஐடென்டிக்கல்னா எனக்கு வெறும் 1 வே தான், அது ஒரே வேல நான் செலக்ட் பண்ணிடலாம். Selecting 4 from 5 given objects. புரியுதா? இப்போ ஐடென்டிக்கலுக்கும் நான் ஐடென்டிக்கலுக்கும் in case the number of ways of selecting r objects out of n of identical objects. Okay, in the r value takes 0, 1, 2, 3 so on n. இந்த r வேல்யூ பார்த்தீங்கன்னா நம்ம முன்ன பார்த்தோம்ல, நான் ஐடென்டிக்கலுக்கும் பார்த்தோம். லைக் 1 or more ஐட்டம்ஸ் எடுத்தா எனக்கு நம்பர் ஆஃப் காம்பினேஷன்ஸ் என்னன்ட்டு, நம்பர் ஆஃப் வேஸ் ஆஃப் செலக்டிங். அங்கே வந்து 2^n-1 பார்த்தோம். அந்த -1 ஏன் வந்துச்சுன்னா நம்ம அந்த 0 கணக்கு எடுக்கல. அதே 0 கணக்கு எடுத்தா நம்மளுக்கு 2^n தான் ஆன்சர். இந்த 0 கணக்கு எடுத்து பார்த்தா இப்போ எனக்கு n ஆப்ஜெக்ட்ஸ் வந்து 0 ஆப்ஜெக்ட் செலக்ட் பண்ணுறது ஒரு வே, n ஆப்ஜெக்ட்ஸ் இருந்து 1 செலக்ட் பண்ணதும் எனக்கு ஒரு வே தான். ஏன்னா ஐடென்டிக்கல் இப்போதான் பார்த்தோம் ஏன் ஒரு வேன்ட்டு. அந்த மாதிரி 2க்கும் ஒரு வே, 3க்கு ஒரு வே, 4க்கு 1, 5க்கு 1, n-க்கும் 1 தான். மொத்தம் இங்கே எத்தனை நம்பர் இருக்கு? 0 to n-ல n+1 நம்பர் இருக்கும். இப்போ நம்பர் ஆஃப் வேஸ் ஆஃப் செலக்டிங் எனக்கு ஆர் ஆப்ஜெக்ட்ஸ், ஆர் வேணாம், 1 or 0 or more ஆப்ஜெக்ட்ஸ்ன்னு வச்சுப்போம். இது ஆர்னு வச்சா கன்ஃபியூஸ் ஆகும். ஆர் பதில் இந்த ஸ்டேட்மெண்ட்ல இங்கே வந்து 0 or more ஆப்ஜெக்ட்ஸ்ன்னு வச்சுப்போம். அவுட் ஆஃப் n ஐடென்டிக்கல் ஆப்ஜெக்ட்ஸ்ன்றது n+1. ஏன்னா எனக்கு 0 ஆப்ஜெக்ட் செலக்ட் பண்ணது ஒரு வே, n ஐடென்டிக்கல் ஆப்ஜெக்ட்லேருந்து ஒரு ஆப்ஜெக்ட் செலக்ட் பண்ணதும் ஒரு வே, அந்த மாதிரி 2 ஆப்ஜெக்ட் செலக்ட் பண்ணது ஒரு வே, 3க்கு ஒரு வேன்ட்டு
n வரைக்கும் எனக்கு ஒரு வே தான் எல்லாத்தையும் தனித்தனியாக. அப்போ 0 to n பார்த்தீங்கன்னா n+1 நம்பர்ஸ் இருக்கும் கரெக்டாக. 0 to 5ல பார்த்தீங்கன்னா 6 நம்பர் இருக்கும். அந்த லாஜிக் தான். அப்போ n+1 நம்பர்ஸ்னா எனக்கு மொத்தம் பார்த்தீங்கன்னா n+1 வேஸ் தான். லைக் நம்பர் ஆஃப் வேஸ் ஆஃப் செலக்டிங் 0 or more objects out of n identical objects. அதே 1 or moreன்னு சொன்னால் இதில் ஒரு 1 போயிடும். அது வந்து n வேஸ் வரும். அதாவது the number of ways of selecting 1 or more objects out of n identical objects பார்த்தீங்கன்னா எனக்கு n வேஸ் தான். 0 or moreனா தான் n+1. அதே மாதிரி நான் ஐடென்டிக்கல் எல்லாம் டிஃப்ரெண்ட் ஆப்ஜெக்ட்ஸ்னா அங்கே எனக்கு 1 or moreக்கு 2 power n minus 1, 0 or moreனா 2 power n. இதை ஞாபகம் வச்சுங்க. இப்போ இதில் ப்ராப்ளம் பார்க்கலாம். There are 4 oranges, 5 apples and 6 mangoes in a fruit basket. In how many ways can a person select fruits from among the fruits in the basket? ஓகே, இந்த மாதிரி எத்தனை வேஸ்ல ஃப்ரூட் செலக்ட் பண்ணலான்னு கேட்குறாங்க. அவங்க ஆர் வேல்யூவே இதில் மென்ஷன் பண்ணல பார்த்தீங்களா. எத்தனை ஃப்ரூட் நீங்கள் செலக்ட் பண்ணோன்னே சொல்லல. அப்போனா நீங்கள் என்ன எடுத்துக்கணும்னா எ பர்சன் செலக்ட் ஃப்ரூட்ஸ் 1 or more ஃப்ரூட்ஸ் நீங்கள் செலக்ட் பண்ண என்ன கேஸ்ன்னு எடுத்துக்கணும். 0 or more வராது. ஏன்னா 0 ஃப்ரூட்ஸ் எடுக்கிறனா நீ ஃப்ரூட்டே எடுக்கலன்னு அர்த்தம். ஆனால் இங்கே நீங்கள் வந்து ஃப்ரூட் செலக்ட் பண்ணியே ஆகணும். அப்போது 1 or more ஃப்ரூட்ஸ் நீங்கள் செலக்ட் பண்ணியே ஆகணும். 1 or more fruits. அப்போ இதுக்கு ஃபார்முலா என்ன? n ஐடென்டிக்கல் ஆப்ஜெக்ட்ஸ் வந்து n வேஸ்ல நீங்கள் 1 or more fruits எடுக்கலாம். பட் இங்கே இன்னொன்று என்னன்னா 4 ஐடென்டிக்கல், 5 ஐடென்டிக்கல், 6 ஐடென்டிக்கல், அந்த மாதிரி தனித்தனியாக இருக்குது. 4 ஆரஞ்சஸ் அது ஐடென்டிக்கலாக எடுத்துப்போம், 5 ஆப்பிள்ஸ் அது ஐடென்டிக்கலாக எடுப்போம், 6 மேங்கோஸ் அது ஐடென்டிக்கலாக எடுப்போம். அதனால இதை சேர்த்து நம்ம ஐடென்டிக்கலாக எடுக்க முடியாது. அப்போ என்ன பண்ணலாம்னா கேசஸ் சும்மா சொல்லணும் பாருங்க. இன்கேஸ் அவர் வந்து ஒரு ஆரஞ்சு செலக்ட் பண்ணலாம், ஆப்பிள் மேங்கோ செலக்ட் பண்ணாமல் இருக்கலாம். ஆரஞ்சு, ஆப்பிள், மேங்கோ. ஒரு ஆரஞ்சு எடுத்துட்டு ஆப்பிள் மேங்கோ செலக்ட் பண்ணாமல் இருக்கலாம். இல்லை ஒரு ஆரஞ்சு எடுத்து ஒரு ஆப்பிள் எடுத்து ஒரு மேங்கோ செலக்ட் பண்ணாமல் இருக்கலாம். இல்லை ஒரு ஆரஞ்சு எடுக்காமல் ஆப்பிள் எடுக்கலாம், மேங்கோ எடுக்காமல் இருக்கலாம். இல்லை இப்படி இருக்கும். இல்லை 1 1 1 இருக்கலாம். இல்லை 2 0 0 2 1 2 இருக்கலாம். இந்த மாதிரி நிறைய இருக்கும். ஆனால் ஒரு கேஸ் மட்டும் இதில் வரவே வராது. என்ன தெரியுமா? ஒரு ஆரஞ்சும் எடுக்காம, ஆப்பிளும் எடுக்காம, மேங்கோவும் எடுக்காம இந்த ஃப்ரூட்ஸே எடுக்கலன்னு அர்த்தம். அதாவது அட்லீஸ்ட் எதனா ஒன்று, இந்த ஒரு கேஸ் மட்டும் வராது. அப்போ இது வந்து பாசிபிள் கிடையாது. அப்போ நான் என்ன பண்றேன்னா இந்த ஆப்பிளில் பாருங்க 0 போட்டிருக்கேன், ஆரஞ்சு 0. அதாவது ஆப்பிள் எடுக்காம இருக்கவும் கேஸ் இருக்கு, ஆரஞ்சு எடுக்காம இருக்கவும் கேஸ் இருக்கு. அப்போ பாசிபிலிட்டி இருக்கு. அப்போ என்ன பண்ணேன்னா நான் வந்து 4 ஆரஞ்சஸ்ல இருந்து 0 or more செலக்ட் பண்ண நம்பர் ஆஃப் வேஸ் பண்றேன். அதாவது செலக்டிங் 0 or more oranges. இதுக்கு நம்பர் ஆஃப் வேஸ் என்ன? n+1, அதாவது 4 + 1 5 வேஸ். அந்த மாதிரி செலக்டிங் 0 or more ஆப்பிள்ஸ். இது வந்து 6. அந்த மாதிரி மேங்கோஸ்க்கு செலக்டிங் 0 or more மேங்கோஸ். பார்த்தீங்கன்னா 7 வேஸா. இப்போ இங்கே தான் நீங்கள் என்ன பண்ணணும்னா, இப்போ இது எல்லாத்தையும் நான் வந்து அண்டு தானே how many ways can a person select food? நான் வந்து ஆரஞ்சு ஆப்பிள் சேர்த்து கூட எடுக்கலாம். லைக் ஆரஞ்சு ஆர் ஆப்பிள் இல்லை, ஆரஞ்சு ஆப்பிள் ஒன்றா கூட செலக்ட் பண்ணலாம், அண்டு மேங்கோவும் செலக்ட் பண்ணலாம். இப்போ எனக்கு நம்பர் ஆஃப் வேஸ் பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு செலக்ட் பண்ணதுக்கு 4 வேஸ் இன்ட்டு 5 வேஸ், 5 இன்ட்டு ஆப்பிளுக்கு 6, மேங்கோக்கு 7. 5 இன்ட்டு 6 இன்ட்டு 7 மைனஸ் நான் சொன்னேன்ல, இப்போ செலக்டிங் 0 or more ஆரஞ்சஸ் தானே பார்த்தோம். அப்போ நான் ஒரு கேஸ் மட்டும் என்ன ஆகும்னா, ஆரஞ்சுலேருந்தும் 0
லைக் எதுவும் செலக்ட் பண்ண மாட்டேன், ஆப்பிள்லேருந்தும் எதுவும் செலக்ட் பண்ண மாட்டேன், மேங்கோலேருந்து எதுவும் செலக்ட் பண்ண மாட்டேன். அது வந்து இந்த இதில் இருக்கும், இந்த கேஸஸ் உள்ள அது இருக்கும். அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா அது ஒரு கேஸை மட்டும் மைனஸ் பண்ணிடுறேன். ஓகேவா? இந்த மூணுத்தில் அந்த 3 கேஸ்லையுமே நான் 0 0 0 எடுக்கிற கேஸை மட்டும் ஒரு கேஸ் அதை மட்டும் மைனஸ் பண்ணிடுறேன். 1 மைனஸ் பண்ணிட்டா எனக்கு அதுதான் ஆன்சர். 5 6 வந்து 30, 37 சார் 210, 210 minus 1 209, சாரி 209 பேஸில் நான் வந்து ஃப்ரூட் செலக்ட் பண்ணலாம். அது ஒரு ஃப்ரூட்டாக இருக்கலாம், இல்லை இருக்க எல்லா ஃப்ரூட்டையுமே கூட நான் செலக்ட் பண்ணலாம். ஓகேவா? ஓகே, இன்னைக்கு லெக்சர் அவ்வளோதான். இந்த லெக்சரில் நம்ம ரெண்டு பார்த்தோம், பிரின்சிபல் ஆஃப் இன்க்ளூஷன் அண்ட் எக்ஸ்க்ளூஷன் என்னன்னு பார்த்தோம். அப்படின்னா லைக் n ஆப்ஜெக்ட்ஸில் 6 ஆப்ஜெக்ட்ஸ் இருக்கும்போது ஒன்று p ஆப்ஜெக்ட்ஸ் எக்ஸ்க்ளூடடுன்னு சொல்லுவாங்க, இல்லை p ஆப்ஜெக்ட்ஸ் இன்க்ளூடடுன்னு சொல்லுவாங்க. அது ரெண்டுத்துக்கும் ஃபார்முலா என்னன்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் 1 or more, அதாவது R வேல்யூ ஆப்ஜெக்ட் தரல, n டிஃப்ரெண்ட் ஆப்ஜெக்ட்ஸ் வந்து 1 or more ஐட்டம்ஸ் எடுங்கன்னு சொல்லிட்டேன்னா டிஃப்ரெண்ட் ஆப்ஜெக்ட்ஸ்க்கு 2n-1ன்னு பார்த்தோம். அதே 0 or more எடுக்க சொன்னால் 2n. அதே ஐடென்டிக்கல் ஆப்ஜெக்ட்ஸுக்கு 1 or more எடுக்க சொன்னால் n, 0 or more சொன்னால் n+1. அப்புறம் சம்ஸ் பார்த்தோம். அதே மாதிரி ஐடென்டிக்கல் ஆப்ஜெக்ட்ஸ்லேயே ஆறு ஆப்ஜெக்ட்ஸ் எடுக்க சொல்கிறாங்க அப்படின்னா அது ஒரே வே தான், அதையும் பார்த்தோம். அப்புறம் அதுலேயும் சம்ஸ் பார்த்தோம். இன்னைக்கு லெக்சர் அவ்வளோதான். அடுத்த லெக்சரில் காம்பினேஷன்ஸ்லேயே இன்னும் வெரைட்டியான சம்ஸ்லாம் போடலாம்.